மற்ற வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா 4 கோடி 5 கோடி இருந்தால் தான் சீட்டு. இவங்க தான் ஏழ்மையா நேர்மையா இருக்கிறவங்க. சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. தொகுதி மேம்பாட்டு நிதி 5 வருஷம் 15 கோடி ரூபா என்னன்னு கேட்டால் கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக கட்சிக்காரங்க தான். 5 வருஷமா இருக்கிறாங்க. இந்த தொகுதிக்கு எதுவும் மேம்பாட்டு நிதி எதுவும் ஒதுக்கவும் இல்லை அவங்க. அதனால இப்போ வந்திருக்காரு விஜய் வந்திருக்காரு. மற்ற 3 கட்சி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கோடி ரூபா இருந்தால் தான் அரசியலில் சீட்டு. நாம் தமிழர் கட்சின்னு அப்படி கிடையாது. உண்மையும் நேர்மையுமா இருக்கிறவங்க, மக்களையும் பண்ணையும் நேசிக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தடவை நேர்மையானவங்க யார் நிற்கிறாங்க அவங்க தொகுதியில் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்கம்மா. உண்மையிலேயே மக்களை நேசிக்கக்கூடிய கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் யூடியூப்லாம் நான் பாருங்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. இந்த பாருங்க, என் குடும்பத்தோடு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி, எங்கள் அக்கா மகன், எங்கள் அண்ணன் மகன் எல்லாம் குடும்பத்தோடு வரோம்னா ஏன்? ஒரு நல்ல கட்சி, நல்ல கொள்கைக்கு சொல்கிறாரு. பிள்ளைக்குட்டிகளுக்கு எதிர்காலத்தை, அதாவது நம்ம பிள்ளைக்குட்டிகளுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, இயற்கை வளத்தை பாதுகாப்பாக கையில் கொடுத்துட்டு போகணும். இயற்கை வளம் இல்லாமல் வாழ முடியுமா? நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம பிள்ளைக்குட்டிகளுக்கு வேணுமா வேணாமா? அதெல்லாம் சிந்திக்கக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். அதனால வாய்ப்பு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு போயிடாம விவசாய சின்னம், ஏற்கலப்பையோடு இருக்க விவசாய சின்னம். இந்த கடையில் எல்லா பொருளும் இருக்குது. எல்லா பொருளும் எப்படி வரும்? விவசாயம் இல்லாமல் இந்த கடைக்குள்ள ஒரு பொருள் கூட உள்ளே வர முடியாது. அப்போ அந்த விவசாயி வெம்பாடுபட்டு வயலில் நின்று ஒவ்வொரு வேலையும் பார்த்து அது கடைகளுக்கு வந்ததுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அந்த விவசாயத்தை எந்த கட்சியும் அங்கீகாரம் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி தான் அங்கீகாரம் கொடுக்குது. அப்படி அங்கீகாரம் கொடுத்து அந்த இது அரசு தொழிலாக்குது. அதனால வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வேற சிந்தனையில் இருந்தாலும், வேறவங்களுக்கு ஓட்டு போடுறன்ற மனநிலை இருந்தாலும் அதை அழிச்சிட்டு உண்மை நேர்மையாக இருக்க கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. 23ஆம் தேதி சாப்பிட்டுட்டு போய் வாக்கு செலுத்துங்க. அந்த சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னு சிந்திச்சுக்கிட்டே போங்க. விவசாயி அந்த ஒவ்வொரு அரிசியும் எப்படி எந்த இடத்துல இருந்து வந்திருக்கும், எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்கன்னு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. மறந்துடாதீங்கப்பா. என்ன சின்னம்ப்பா? ஏற்கலப்பை விவசாய சின்னம். போதும்னே. நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சா விவசாய சின்னம் தானே. நீங்க அதனால போட்டுருவீங்கன்னு தெரியுது. உங்க பேச்சு ஓட்டு கேட்க முடியல. சரி, நீங்க இந்த மாதிரி சொன்னனால நாங்க இன்னும் 2-3 ஏரியா சேர்த்து எக்ஸ்ட்ரா பார்ப்போம். சரிண்ணே. ஐயா, உண்மையிலேயே பண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய. சரி தம்பி, படிச்சு பாருங்க, கொள்கையை படிச்சு பாருங்க. அதே போல உங்ககிட்ட ஒரு வக்கீல இது என்னன்னா, நீங்க மட்டும் ஒரு ஓட்டா மட்டும் உங்க ஓட்டு விழுந்துடக்கூடாது. உங்க ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் 50 ஓட்டு 100 ஓட்டா விழுகணும். நீங்க சீமான் பாக்குறீங்க, சீமான் வெறியனா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அந்த வெறித்தனத்தை நம்ம தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்கு காமிக்கணும். நீங்க முதல் நாள் போன் போட்டு உங்க நண்பர்கள்ட்ட, திராவிட கட்சியும் மற்ற திரைப்பின்பத்திலையும் இருக்கிறவங்கள்ட்ட போன் போட்டு 23ஆம் தேதி கண்டிப்பான முறை எல்லாரும் போடுங்கன்னு சொல்லி வாய்ப்பு கேளுங்க. நாங்கெல்லாம் குடும்பத்தோட உழைக்கிறோம். என் மனைவி, எங்க அக்கா மகன், எங்க அண்ணன் மகன் எல்லா பேரும் உழைக்கிறோம். உங்களுக்காக இங்க உழைக்கிறோம். அதனால நீங்க போட்டுருவீங்கன்னு தெரியுது. நீங்க உங்க சொல்லுல இருந்து தெரியுது. எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் 100 ஓட்டா மாத்தி போடுங்க. தம்பிரா வரேன்.